பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு ஏற்படுற வலியோட அதனால ஏற்படுற ரேஷஸும் இரிட்டேஷனும் தான் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அதுக்கெல்லாம் எண்டு கார்டு போடுற விதமாக தான் பெண்களால் பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்க ஃபெமினைன் அப்படின்ற பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. அப்படி என்ன இந்த ஃபெமினைனோட ஸ்பெஷல்ன்றத ஃபெமி ஃபவுண்டர் டாக்டர் கோமதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஃபஸ்ட்டு வந்து பெண்களோட ஆரோக்கியம் வந்து ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு ப்ரியாரிட்டின்னு சொல்கிற விதமாக இந்த பிராண்டை வந்து ஃபஸ்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். மேம், என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்னென்னா, மார்க்கெட்டில் எவ்வளோ பிராண்ட் இருக்கும் போது ஏன் நாங்கள் வந்து ஃபெமினைன் சூஸ் பண்ணணும்? ஹெல்த்து தான்மா, ஹைஜீன் ஹெல்த்து மறைக்கப்பட்ட விஷயமா இருக்குது. மறைக்கப்பட்ட விஷயத்த வந்து இது பேசுறதுக்கு கூச்சம், பயம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மையா நினைச்சுக்கிட்டு தான் அது மறைஞ்சிருந்துச்சு. இதை நான் வந்து சப்தமா பேசணும், வெளிச்சமா பேசணும், வீட்டில் ஹாலில் உட்காந்து அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாருமே பேசுகிற டாபிக் தானே இது. இதில் ஏன் நம்ம தயக்கம் காமிக்கணும்? அப்படி ஆரம்பிச்சதான் இந்த ஹைஜீன் ஹெல்த்து இதெல்லாம் பேச ஆரம்பித்தேன். இது தீட்டு அல்ல மங்களம் அப்படின்னு கொண்டு வரேன். ஓகே மேம். இப்போ பெண்களோட இந்த மென்சுரல் கேரை வந்து அதை ஒரு இதாக தனியாக எடுத்துக்கிறணுன்ற அந்த தாட் எப்படி வந்தது மேம் உங்களுக்கு? ஏன்னா நான் உடம்ப வந்து படிக்க ஆரம்பித்தேன். திருமூலரை, திருவள்ளுவரை, வள்ளலாரை, ஔவையை, ஆண்டாளை, அப்பரை, நாயன்மார்கள் இவங்க எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைனில். அப்போ பீரியட்ஸ் டைமில் என் உடம்பே என்னை படாத பாடுபடுத்தும். ஹார்மோன் இம்பேலன்ஸில் கோவம் வரும், ஆத்திரம் வரும். ஒரு தியானியாக இருந்துக்கிட்டு என் உடம்பை கவனிக்கும் பொழுது அந்த உடம்பு பேச ஆரம்பிச்சுது. அப்போ எனக்கு வந்து படைத்தவன் மீது கருணை இல்லையா, ஏன் பெண்ணை இப்படி படைச்சிருப்பாரா, நிறைய கேள்வி வந்துச்சு. நிச்சயமா வந்து இறைவன் வந்து பீரியட்ஸால இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்க மாட்டாரு, நம்ம ஏதோ தப்பா செய்யறோம். அது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு குரல் பேசிக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கும் போது அது நாப்கின் ஒரு விட வந்துச்சு. ஓகே மேம். மேம், இப்போ நயன்தாரா மேம் மாதிரி ஒரு பெரிய செலிப்ரிட்டி வந்து உங்களோட டைப் வச்சிருக்கிறப்போ உங்கள் பிராண்டை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்கு மேம்? இது நான் வந்து ஒரு நல்ல காரியம் செய்யறேன். இது எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும்னு அவேர்னஸும் கொடுக்குறேன். இப்போ கோமதி எத்தனை பேருக்கு தெரியும்? ஈரோட்டில் ஒரு 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 தாட்டு, ஒரு சிந்தனையில ஆரம்பிச்சது தான் ஃபெமி. இதை எவ்வளவு பேருக்கு வரவேற்பு இருக்கும்? இவ பெருசா சொல்ல வேண்டாம், இவ ஏதோ பொருளை விற்கிறதுக்கு சொல்றா அப்படிதானே பார்ப்பாங்க நம்மள. இவ சொசைட்டியை காப்பாற்ற வந்திருக்காளாக்கும், இவ பெண்களோட பீரியட்ஸ்க்காக இவ வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்காளா, இவ ஏதோ பொருள் 2 வித்தா இவளுக்கு 2 காசு வரும், அதுக்காக என்னென்னமோ பேசுறா, அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் என்னோட ஃபினான்ஸு எல்லாமே நான் வரவு செலவு கணக்கெல்லாம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வரவை விட செலவு தான் ஜாஸ்தி இருக்கும். விட்டுட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும், ஏன்டா இதை எடுத்தங்கிற மாதிரி. ஆனாலும் நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு செலிபிரிட்டி வந்து சொன்னாங்கன்னா, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னாங்கன்னா இந்த பெண் உலகம் கேட்குமா தெரியல அப்படின்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பேன். இந்த பிரார்த்தனை, என்னோட தாக்கம், என்னுடைய நோக்கம், என்னோட பர்பஸ், என்னோட ஒர்க்கு, என்னோட அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் செஞ்ச அந்த காரியத்துக்கு இது இறைவனோட ஆசீர்வாதமா தான் கருதுறேன். மேடம் கிட்ட இருந்தே தான் எனக்கு கால் வந்துச்சு. அப்படியா? 1 இயரா உங்க நாப்கின் ஃபெமி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்கள பார்க்கணும், ஃபவுண்டரை கூப்பிடுங்க, நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்க தாட்ல வந்துச்சுன்னு சொல்லி அப்படிதான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. அவங்க அழைப்புக்கு அப்புறம் தான் நான் போறேனே. அவங்க யூசரா இருந்ததுக்கு அப்புறம் அது எப்படி அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் போச்சு, அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு அதெல்லாமே எனக்கு தெரியாது. அவங்க கால் பண்ணாங்க, நான் போறேன். அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு மூட் ஸ்விங் வரும், பெயின் இருக்கும், இச்சிங் இரிட்டேஷன் இருக்கும், ஒரு மாதிரி கடுன்னு சிடுன்னு இருப்பேன், ஆனால் ஃபெமி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குமா, இது எல்லா பெண்களையுமே யூஸ் பண்ணுறதுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வாங்கலாம், சேர்ந்து பண்ணலாம், வாங்க. சூப்பர். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஃபெமினைன் மாதிரி ஒரு பிராண்டு யூஸ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும்னு சொல்கிறீங்க, அது எந்த மாதிரின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பிளாஸ்டிக் இல்லை, ரா மெட்டீரியல் தான் காரணம். இப்போ நம்ம இந்த மேல் சட்டையே போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, காட்டன் போட்டிருந்தா ஒரு மாதிரி இருக்கும், இதே காற்றோட்டமே இல்லாமல் பிளாஸ்டிக் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அது இரிட்டேஷன் தானே இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும்? உங்களை ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சா
அப்போ ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம், சூழ்நிலையும் ஒரு காரணம். நம்மளோட மூட் ஸ்விங்குக்கு எல்லாமே, நம்ம எமோஷ்னல் ஆகிறது, நம்மளோட ஹார்மோனுக்கு, கூட இருக்கிறவங்க, நம்ம சுச்சுவேஷன், நம்ம ட்ரெஸ் கோடு எல்லாமே ஒரு காரணம். அப்போது அந்த அடுக்குகள் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃப்யூம் உள்ளே போகும், சிலிக்கான் ஜெல் உள்ளே போகும், பிளாஸ்டிக் உள்ளே போகும், கெமிக்கல் உள்ளே போகுது, ரசாயனம் உள்ளே போகுது. அப்போ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி மூட்ஸ், எரிச்சல், கோபம், ஆத்திரம், கவலை, துக்கம் பீரியட்ஸால இல்லை. இந்த இந்த பேடு குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால தான். அதுதான் நான் சொல்லித்தரேன். அப்போ அதுக்கு மாற்று வந்து காற்றோட்டம், காட்டன், இயற்கையான ஜெல்லு, பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய ஆனையானு, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெடு, உற்சாகமாக இருக்கிறதுக்கு மேக்னெட்டிக்கு, அந்த நம்மளுக்கு இந்த நச்சுத்தன்மைங்கிறது காற்றுலேயும் நச்சு இருக்குது, தண்ணியில் இருக்குது, உணவு, நீங்கள் காய்கறி தான் சாப்பிட்டாலுமே பூச்சி மருந்து அடிச்சு தானே வருது. இப்போ இந்த டாக்ஸிக்கெல்லாம் வெளியாகிறதுக்கு உங்களுக்கு டீடாக்சிக் இருக்குது. இது எல்லாமே லேயரில் இருக்குது. நயன் டெக்னாலஜி உடம்புக்குள்ளார நம்ம உறுப்புக்கள் வந்து ஸ்கேனில் தெரிஞ்சிடும், எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். ஆனால் நாளமில்லா சுரபிகள் வந்து தெரியாது. இப்போ நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் சுரபிகள். என்னோட கோபம், என்னோட ஆத்திரம், என்னோட வருத்தம், என்னோட கவலையை ஸ்கேன் பண்ணவே முடியாது. ஆனால் எனக்கு தெரியும். அப்போ பீரியட்ஸ் டைமில் என்னோட ஹார்மோன் இம்பேலன்ஸில் நான் என்ன வேணால் பண்ணுறேன். இது தீர்வு இல்லையே, இறைவன் அப்படி படைக்கலையே. அப்போ தான் இந்த டெக்னாலஜி நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபெமினைனில் கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லைம்மா, பாடி வந்து அந்த நளினத்தை கொடுத்துரும், பெண்மைக்கான லட்சணத்தை கொடுத்துரும். பெண்மைக்கான லட்சணம் என்ன? தாய்மை. ஆமாம். குழந்தை பேரு வந்து இயற்கையாக நடக்கணும், அவ குழந்தைக்கு அவள் பால் கொடுக்கணும். இதெல்லாம் செயற்கையாக போனால் எப்படிமா? மேம், இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நான் மட்டும் இந்த ப்ராடக்டை வந்து யோசித்து இது குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்து நான் மட்டுமே சேல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து ரொம்ப வந்து இந்த வியாபார ரீதியாக நான் கடந்த 26 வருட பயணத்தில் இருக்கிறேன். அதில் 18 வருடம் ஃபெமிக்கி, அதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது ஒரு சுயமரியாதை, பணம் கையில் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. எங்க மதிப்பு இருக்கும் உங்களுக்கு? நீங்க எவ்வளவு கோடீஸ்வரன் வீட்டு மனைவியா இருந்தாலும், ஒரு கோடீஸ்வரன் வீட்டு மகளாக இருந்தாலுமே சுயம்னு ஒண்ணு இருக்குது எல்லாருக்குமே. அப்ப சொந்த காலில் நிக்கணும். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அப்ப அந்த சுயத்தோடு ஒரு பெண் அவ நின்னாள்னா அவ வீடும் நல்லா இருக்கும், அவளை சார்ந்த சமுதாயம், உறவுகள் எல்லாத்தையும் அவன் மேல பிடிச்சி இழுத்துட்டு வந்துட முடியும். நான் ஒத்த பெண்மா நான் நின்னதுனால என் குடும்பத்தை நான் தூக்கி இழுத்தேன், என்னை சுற்றி சார்ந்து இருக்கிற என் உறவுகளை தூக்கி இழுத்தேன். இப்போ கண்ணுக்கு தெரியாத பெண்ணையும் தூக்கி இழுத்துட்டு இருக்கேன். அப்போ அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா ஜொலிக்கிறதுக்கு பெண்கள் தயார். கற்றுக் கொடுக்கணும். அவளுக்கு தெரியாது, அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ வெட்டியா எங்கெங்க பொழுது போக்கிட்டு இருக்கிற, ஊர் வம்பு எங்க பேசுற, எவ்வளோ நேரம் நீ சோசியல் மீடியாவில் இருக்கிற, உன்னோட ஹெல்த் எப்படி பாதிக்குது, உன் ஃபேமிலி அதனால எப்படி சஃபர் ஆகுறாங்க, இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு பணமும் வந்துடுது, அவங்க ஹெல்த்தும் பார்த்துக்கிறாங்க, ஹாப்பினஸ்ஸும் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தும் சொல்லி கொடுத்துட்றேன். தொழில் முனைவோர்களை உருவாக்குறோம். நம்ம தொழில் அதிபர் வேற, தொழில் முனைவோர் வேற. நான் மட்டும் சம்பாரிச்சுன்னா நான் தொழில் அதிபர், நிறைய பெண்களை தொழில் சொல்லி கொடுத்தா தொழில் முனைவோர். அதனால எனக்கும் சந்தோஷம். மக்கள் மூலமாக நானும் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ளார இருக்கிறதுனால நானும் லேர்னிங்லேயே இருக்கேன். அப்போ எனக்கு 2 சைடும் எனக்கு ஓகே தான், ஹாப்பியாக இருக்கேன். மேம், இந்த தொழில் முனைவோரை நான் அதிகமாக கொண்டு வரேன்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ரூரலில் தான் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாருங்களேன், அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாத பெண்கள் எல்லாமே இன்னைக்கு பேங்க் வரவு செலவு பண்ணுறாங்க, சேமித்து வச்சுருக்காங்க. அவங்க இந்த திங்ஸ் வாங்கினமான்னு ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க எனக்கு. இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்குது, நான் போய் எவ்வளோ 50 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல கூட போய் என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திறமை வந்து பிறக்கும் போதே யாருமே திறமைசாலியாக பிறக்க மாட்டாங்க. மனிதனுக்கு மட்டும்தான் கற்றல் அறிவு இருக்குது. அவங்க தயாராக இருந்தால் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அவங்க கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணணும்.
அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், நீங்களே வந்து கத்துக் குடுத்துருவேன்னு சொல்லியிருக்கீங்க மேம். இது நிச்சயமா. இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் இது எந்த அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம்? இப்ப நான் பாருங்கம்மா, 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் அரசு பள்ளி. எனக்கு ஓகே. 15 வயசுல திருமணம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஆர்வமும், உற்சாகம், முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம். இது இருந்தா போதும். நானும் நெறைய ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஆர்வம் இருந்தா போதும். படிப்பு, வசதி வாய்ப்பு அவங்க எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஏஜ் அதெல்லாம் கணக்கே இல்ல. உள்ள அவங்க வந்து காலி பாத்திரமா வந்தாங்கன்னா, ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் என்னோட பயணிச்சாங்கன்னா, நிச்சயம் மாதம் குறைந்தபட்சம் ஒரு 30,000லேருந்து 50,000 அவங்க சம்பாதிக்க முடியும். ஓகே மேம். இப்போ நீங்க குடுக்குற அந்த ட்ரெய்னிங் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல இருக்கு, நேரடியா இருக்கு, டிஜிட்டல் இருக்கு. ஏஎஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு 9 கோட்பாடுகள்ல அது வாரம் 2 முறை அவங்களுக்கு ஆன்லைன்ல எடுக்கிறோம். 3, 4 மாதத்துக்கு ஒரு முறை நேரடியா ரெகக்னிஷன் பண்றோம். அச்சீவ் பண்ணவங்களுக்கு எல்லாமே மாலைகள், அங்கீகாரங்கள் காத்திருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு பாராட்டுக்கு எல்லாருமே பாராட்டுக்கு ஏங்குறோம். இப்ப நீங்களே என்ன பேட்டி எடுக்கும் பொழுது, எனக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம சாதிச்சதுனால தான் வந்து எடுக்கிறீங்க. இப்ப கரெக்ட். நான் ஒரு ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் என் குழந்தைங்கள அனுப்பிட்டு வீட்டை கவனிச்சுட்டு இருக்கிறேன்னா, இந்த பேட்டி எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? அப்ப அந்த பிள்ளைங்களையும் நம்ம வந்து பெண்களை வந்து மேடை ஏத்தி அழகு பார்க்குறோம். மேகசின் 4 மாசத்துக்கு ஒரு மேகசின் அட்டப்படத்துல யார் வருவா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல யார் வருவா? இப்படி இந்த அங்கீகாரம், பாராட்டு, கற்றுக் கொடுக்குதல், தட்டி கொடுக்கறது, அவங்கள முன்ன கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா? அது எங்களுக்கு வந்து எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபெமினைன் பிராண்ட வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க மேம். அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ உலகம் முழுவதுமே தமிழர்கள் இல்லாத இடமே இல்ல. அவங்களே தான் எடுத்துட்டு போறாங்க. இங்க வராங்க, யூஸ் பண்றாங்க. அத்தை புள்ள, சித்தி புள்ளன்னு யூஸ் பண்றாங்க. அப்புறம் அவங்க அந்த நாட்டுக்கு போறாங்க. அவங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடுக்குறாங்க. அவங்க கொஞ்சம் பேருக்கெல்லாம் குடுக்கும் பொழுது, இது ஒரு ஃபீலிங் கனெக்டடான ஒரு ப்ராடக்ட். ம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு உடம்போட உடம்பா 5 நாளைக்கு 24 மணி நேரமும் அவங்க அவங்க கூட பேசுது இந்த ப்ராடக்ட். இது யூஸ் பண்ணிட்டு அவங்க வேற பிராண்டுக்கு போகும்போது அவங்களால ஏத்துக்க முடியறதில்ல. அப்ப ஏன் இது இவ்ளோ நல்லா இருக்குது? நாம ஏன் எடுத்து செய்யக்கூடாது? அப்படின்னு யோசிக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 12 நாடுகளுக்கு இப்ப ஏற்றுமதி செய்துகிட்டு இருக்கிறோம். அந்த ப்ராடக்ட் போய் பேசுது அங்க. ஃபெமினைனோட ப்ராடக்ட் குவாலிட்டிக்கும் நீங்க ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா மேம்? நெறைய இருக்கு. நெறைய சர்டிஃபிகேட் இருக்கு. ஃபெமினைனோட தரத்திற்கு, குவாலிட்டிக்கு சான்றிதழ் இருக்கான்னு கேட்கிறீங்கல்ல? இப்ப நான் XY பிராண்டு மார்க்கெட்ல போய் வாங்குறேன் இல்லையா? நான் கேட்கிறேனா? எனக்கு இந்த பிராண்டுக்கு சான்றிதழ் இருக்கான்னு கேட்கிறேனா? கேட்கிறது கேட்கறது இல்ல. இல்ல. ஆமா. சரி எனக்கு வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்றேன். எனக்கு ஒரு பாதிப்பு வருது. நான் யார போய் கிளைம் பண்ணுவேன்? கடைக்காரரையா? இல்ல இல்ல. ஹோல்சேல் ஏஜென்ட்டையா? இல்ல டிவில ஆட் நடிச்சாரே அவரையா? இல்ல ஒளிபரப்புனாரே அவரையா? நான் யார்ட்ட போய் கிளைம் பண்ணுவேன்? எல்லாருமே பொறுப்பு துறப்புன்னு தான் போடுறாங்க. இது கற்பனை காட்சின்னு தான் போடுறாங்க. ஆனா, நாங்க ஃபெமினைனுக்கு எங்க ஃபேஸ் காமிச்சு, நாங்க இதுல இவ்ளோ குவாலிட்டி இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. FDA, CE, ISO எல்லா சான்றிதழும் இருக்கு. என்ட்ட வந்து கேள்வி கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் இல்லைன்னா, மேடம் நீங்க சொன்ன மாதிரி இல்லை. என் நம்பர் அவைலபிள் இருக்கு. எங்களுடைய பெண்கள் யூடியூப்ல, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல எல்லா இடத்துலயும் ஃபோன் நம்பரோட இருக்கிறாங்க. கேட்கலாம். நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் வராது ஃபெமினைன் யூஸ் பண்ணா நாங்க சொல்றோம். நாங்க தான் ஒரு பெரிய சான்றிதழ். எங்களோட ஃபீட்பேக் அதை விட பெரிய சான்றிதழ். பேப்பர்ல இருக்கிற சான்றிதழை விட லட்சக்கணக்கான பெண்கள் பயன்படுத்தி எனக்கு நீர்க்கட்டி இல்ல, எனக்கு பிசிஓடி இல்ல, எனக்கு ஓவர்ஃப்ளோ இல்ல, இச்சிங் இரிட்டேஷன் இல்ல, ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்ல, எனக்கு ஒரு ஆயிரக்கணக்கான தம்பதியர்களுக்கு இயற்கையா குழந்தை பேர் கிடைச்சிருக்குது. இதுக்கு மேல என்ன சான்றிதழ் வேணும்? கரெக்ட். ஃபீட்பேக் இல்லையா? அவங்களோட ரெக்கார்டு வச்சிருக்கிறோம் கையில. அவங்க அவங்க வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல தைராய்டு வந்த ரெக்கார்டு இருக்கு. ஃபெமினைனும் பேண்டி லைனரும் யூஸ் பண்ணி தைராய்டு கிளியர் ஆன ரெக்கார்டு இருக்கு. இது இது பெரிய சர்டிஃபிகேட். மேம் இப்போ வந்து நான் புதுசா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இனிஷியல் அமௌண்ட் நான் இவ்ளோ போடணும். அப்பதான் அந்த பிசினஸ் பண்ண முடியும்னு எதுவும் இருக்கா? இல்ல. இல்ல ஒரு 15 பாக்கெட்மா. 15 பாக்கெட்னா நீங்க ஒரு 3000 ரூபாய் 3000ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் உங்களோட ஆர்வம், உங்களோட கமிட்மெண்ட், நீங்க கொடுக்குற நேரத்தை பொறுத்து 50,000, 1 லட்சம், 2 லட்சம். இன்னைக்கு அப்படி ஆரம்பிச்சவங்க எல்லாமே அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhsக்கெல்லாம்
டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஓகே. அது அவங்கவுங்க இந்த வியாபாரத்தை எப்படி பார்க்குறாங்கங்கிறத பொறுத்து. நாங்கள் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். விருப்பம்னா செய்யுங்க, ம். இது இந்த மாதிரி செஞ்சால் இது கிடைக்கும், இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஃபிட் ஆனவங்க, அதில் வந்து ஃபிக்ஸ் ஆனவங்கெல்லாம் சக்ஸஸ் போயிட்டுருக்காங்க. எவ்வளவோ இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருக்கும்போது ஏன் நான் வந்து ஃபெமினைன் சூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க? நம்ம தொழில் செய்வோம், எத்தனையோ தொழில் செய்வோம், செஞ்சு நல்ல பணம் வரும் பொழுது இதை கொஞ்சம் சொசைட்டிக்கு செய்யலாமே, ஒரு அன்னதானம் பண்ணலாமே, ஒரு ஒரு குழந்தைக்கு, இல்லாத குழந்தைக்கு படிப்புக்கு புத்தகம் வாங்கி தரலாமேன்னு யோசிப்பாங்க தொழிலதிபர்கள்லாம். நான் என்ன சொல்கிறேன், செய்கிற தொழிலே தொண்டாருத்தா. ஓகே. பிஸ்னஸ் மதியம் ஆச்சு, சோசியல் சர்வீஸ் வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. பிளாஸ்டிக்கை நான் வந்து தவிர்க்க சொல்கிறேன். மரம் நடுங்க, இந்த செடி வளருங்க, பூமியை பாதுகாப்பு பண்ணுங்கன்னு நிறையா விஷயம் சொல்லித்தராங்கல்ல. பெண்ணின் கர்ப்பப்பையை காப்பாத்துங்கன்னு யார் சொல்லித்தரா? யாரும் சொல்கிறது? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. இல்லை. அப்போ அதை கையில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, நாங்கள் இங்கே தொழிலே தொண்டுமா, தொண்டு செய்து தொழில் செய்கிறோம், தொழிலின் மூலமாக தொண்டு செய்கிறோம். மேம், ஃப்யூச்சரில் எதுவும் பிளான் இருக்கா மேம்? பெண்களுக்காக வேறு எதுவும் பிராண்ட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறதா பிளான் எதுவும் இருக்கா? இப்போ பெண்களை சார்ந்து அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் யார், ஃபெமினைனா என்ன, எப்படி குவாலிட்டி, இது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அடுத்து நாங்கள் குழந்தைகள் உலகத்துக்கு வரோம். இப்போ யூரின் வந்து குழந்தைங்க போனால் அது டயப்பர் போட்டு வச்சிட்றாங்க. பிறந்த குழந்தையிலேருந்தே அது 24 hours 30 days 365 days இருக்குது. ஸோ அதில் குவாலிட்டியாக, அதுக்கும் அப்படி தான் எவ்வளோ நேரம் அந்த யூரின் வச்சிருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது இண்டிகேட்டரோட ரொம்ப சாஃப்டான, அந்த குழந்தைங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் குழந்தைங்களுடைய டயப்பர் லான்ச் பண்ணுறோம். அடல்ட் டயப்பர், வெட் வைப், பீரியட்ஸ் பேண்டீஸு, இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்தில் இருக்கிறோம், லான்ச்சிங்கில் இருக்கிறோம். சூப்பர் மேம். இவ்வளோ வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை எங்கள் கூட பொறுமையாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நான் பொறுமையாக நான் கொடுப்பேம்மா, ஆனால் 2 லைனில் எதிர்பார்க்குறாங்கம்மா. புதுயுகம் சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ மேம்.